ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு, எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானை வணங்கி இந்த கற்பக விநாயகர் எல்லோருக்கும் அழியாத செல்வத்தை வழங்க வேண்டும், அளவில்லா செல்வத்தை வழங்க வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு இன்றைய ஆன்மீக சிந்தனை. கோவில்களை பற்றி அவ்வப்போது பார்த்து கொண்டே இருக்கின்றோம். இந்த ஆன்மீக சிந்தனை இந்த வீடியோவிலே இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது கும்பாபிஷேகம், வருஷாபிஷேகம், இவற்றை பற்றியெல்லாம் பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக நம்முடைய கோவில்களிலே நடைபெறுகின்ற அந்த கிரியைகள் என்று சொல்வார்கள் இல்லையா, சாங்கியங்கள் என்று சொல்லலாம், நடைமுறைகள் என்று சொல்லலாம். இந்த கிரியைகள் 3 வகையாக வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது என்ன 3 வகையான கிரியைகள் என்றால், நித்திய கிரியைகள், நைமித்திக கிரியைகள், காமிய கிரியைகள் என்று பெயர். இதிலே நித்திய கிரியை என்பது ஆலயத்திலே தினமும் நடைபெறுகின்ற நிகழ்வுகளை, அதாவது கிரியைகளை குறிக்கும். உதாரணமாக நித்திய பூஜை, நித்திய அக்னி காரியம், நித்திய பலி, நித்திய உற்சவம் என்பன நித்திய கிரியைகள். அடுத்து நைமித்திய கிரியை என்பது இது விசேஷ நாளிலே மட்டும் நடத்தும் வழிபாடு. நித்திய பூஜையிலே உண்டாகின்ற குறைகள் இருக்கின்றதல்வா, ஏதேனும் ஒரு குறைகள் ஏற்பட்டு விடலாம். அர்ச்சகர்கள் செய்கின்றார்கள் என்றால் அவர்களும் மனிதர்கள் தானே. தினந்தோறும் ஒரு விஷயத்தை செய்யும் போது ஏதேனும் ஒரு விஷயத்திலே சிறிய தவறுகள் ஏற்பட்டு விடலாம், அவை தெய்வ குற்றம் ஆகிவிடும். அதனை அந்த குறைகளை நீக்குவது, நித்திய பூஜையில் ஏதேனும் குறைகள் ஏற்பட்டு விட்டால் அந்த குறைகளை நீக்குவது முதலான காரணங்கள் கொண்டு செய்யப்படுகின்ற விசேஷ பூஜைகள் தான், உற்சவங்கள் தான் இந்த நைமித்திய கிரியை எனப்படுகின்ற பூஜைகள். இந்த நைமித்திய பூஜைகள் நித்திய பூஜைகள் போல இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு அல்லது காலத்தை அடிப்படையாக கொண்டு செய்யப்படுகின்றது. இது நித்திய பூஜைகளுக்கு மேல் அதிகமாக சிறப்பு வழிபாடுகளாகவும் சில பிராயச்சித்தங்களுக்காகவும் மற்ற சில பிரார்த்தனை வழிபாடுகளுக்காகவும் செய்யப்படுகின்ற பூஜையாகும் இந்த நைமித்திய வழிபாடு. உதாரணமாக அமாவாசை, பௌர்ணமி, சதுர்த்தி, ஏகாதசி, நவராத்திரி, மகோற்சவம், வருஷாபிஷேகம், கும்பாபிஷேகம் போன்றவற்றை இது குறிக்கும். இந்த காமிய கிரியை என்பது பக்தருடைய வேண்டுகோளுக்காக செய்கின்ற வழிபாடு. தாம் விரும்பிய பலனை எதிர்பார்த்து செய்யப்படுகின்ற கிரியைகளாகிய அபிஷேகம், அர்ச்சனை முதலியன காமிய கிரியைகள், அதாவது நம்முடைய வேண்டுதலுக்காக செய்யப்படுவது. எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற இறைவனை ஏனைய இடங்களிலே வழிபட்டால் வினைகள் வெதும்பும். ஆலயத்திலே உள்ள மூர்த்திக்கு முன்பாக வழிபட்டால் வினைகள் வெந்து போகும் என்பது ஐதீகம். இந்த ஆலயத்திலே கருவறையிலே சுவாமி தனது திருவருளால் மாயா கண்மங்களை நீராக்கி அருள் புரிகின்றான். மந்திர ஒலிக்கு ஆற்றல் மிக மிக அதிகம். மந்திரம் சொன்னால் பாம்பு கடிக்காது, கடித்தாலும் விஷம் இறங்கிவிடும். ஆகையினால்தான் பெரியவர்கள் வேத மந்திரத்தினாலே இறைவனை வழிபட்டார்கள். எனவே கோவிலுக்கு சென்றுதான் கடவுளை வணங்க வேண்டும். ஒரு கோவிலின் முக்கிய நிகழ்வுதான் கும்பாபிஷேகம். அந்த கும்பாபிஷேகம் என்பது ஒரு கோவிலை புதுப்பித்தலை குறிக்கும். கல்லினாலும் மண்ணினாலும் சுதையினாலும் மனிதரால் உருவாக்கப்பட்டவை விக்கிரகங்கள். அவற்றுக்கு தெய்வ சக்தியை உண்டு பண்ணுவதற்காக செய்யப்படுகின்ற பல கிரியைகளிலே ஒன்றுதான் கும்பாபிஷேகம் என்பது. இந்த கல்லினால் திருவுருவத்தை அமைத்து தானிய வாசம், ஜலவாசம் போன்றவை வைத்து அந்த மகாதேவனுடைய மந்திரங்களை எழுதி மந்திர யந்திரத்தை 48 நாட்கள் வழிபாடு செய்து அந்த மந்திர சக்தியை மேலே எழுப்பி வேத சிவாகமத்திலே வல்லவர்களாக இருக்கின்றவர்களை கொண்டு யாகசாலை அமைத்து நல்ல வேத மந்திரங்களை ஓதி, இந்த வேத மந்திரங்கள் ஓதும் போது அந்த இடமே சுத்தமாகிவிடும். 6 கால பூஜையாக யாக குண்ட அக்னி வளர்த்து அதிலே ஜோதியை விளையுமாறு செய்வர். அப்போது அங்கு ஒரு ஜோதி விளையும் அல்லவா, அப்படி விளைந்த ஜோதியை கும்பத்திலே சேர்ப்பார்கள். கும்பங்களின் வழியாக அபிஷேகம் செய்யப்படுவதால் இந்த நிகழ்வுக்கு கும்பாபிஷேகம் என்று பெயர் ஏற்பட்டது.
இறைவனாகப்பட்டவன் ஒளியே உருவாக திகழ்பவர். ஜோதி ஜோதி அற்புத ஜோதி என்று பாடினார் வள்ளல் பெருமான். இந்த ஜோதி எங்கும் நிறைந்திருந்தாலும் கல்லிலே அதிகம் இருக்கின்றது. நம் முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல. ஒரு கல்லை மற்றொரு கல் மீது தட்டினால் நெருப்பு வருவதை காண்கின்றோம். அதனால் தெய்வ வடிவங்களை கல்லினால் செதுக்கி அழகுற அமைத்தார்கள். அங்கு இறைவன் தனது அகண்டாகாரமான சக்தியை அந்த விக்கிரகத்துள்ளே நிலை பெறச் செய்து அடியவர்களுக்கு அருள்பாலிக்கின்றான். எல்லா இடங்களிலும் பறந்து விரிந்து இருக்கின்ற இறைவனுடைய சக்தியை ஈர்த்து ஒருங்கே சேர்த்து அனுப்புகின்றது மூலஸ்தானத்திலே உள்ள மூலமூர்த்தி. இங்கே உதாரணத்துக்கு ஒன்றை சொல்கின்றேன். இந்த கரண்ட் இருக்கின்றது அல்லவா, இந்த கரண்ட் எல்லா உயிரிலையும் வருகின்றது. ஆனால் ஆங்காங்கே ஒரு சுவிட்ச் போர்டை வைத்து அந்த சுவிட்ச் போர்டுக்கும் ஃபேனுக்கும் கனெக்ஷன் கொடுக்கின்றோம். சுவிட்சை போட்டவுடன் ஃபேன் சுற்றுகின்றது, விளக்கு எரிகின்றது, ஏசி வேலை செய்கின்றது. இப்படி கரண்ட் என்பது எல்லா இடத்திலேயும் இருந்தாலும் அதனை ஒரு குறிப்பிட்ட உயரின் மூலமாக எடுக்கின்றோம் அல்லவா. அதுபோலத்தான் இறைவனுடைய சக்தி என்பது எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருந்தாலும் அந்த இறைவனுடைய சக்தியை எந்திரங்களின் மூலமாக வேதத்தின் மூலமாக அதனை அந்த கல்லிலே நாம் இறக்குகின்றோம். வழிபாட்டின் போது பக்தர்களுக்கு உகந்த ஆன்மீகத்தை வழங்குவதற்காக இந்த 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் என்பது நடைபெறுகின்றது. ஒரு முறை கும்பாபிஷேகம் செய்து வைத்தால் அந்த சக்தியானது 12 வருடங்கள் இருக்கும். 12 வருடங்களுக்கு மீண்டும் அதனை ரீசார்ஜ் செய்கின்றோம். சுலபமான வார்த்தைகளை சொல்வதாக இருந்தால் ரீசார்ஜ் செய்கின்றோம். இந்த கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட மாதம், நாள், நட்சத்திரம், அந்த கோவிலுடைய ஜென்ம நட்சத்திர நாள் போன்றவை அன்றைய தினம் செய்யப்படுகின்ற சிறப்பு ஆராதனைகளுக்கு வருஷாபிஷேகம் என்று பெயர். கும்பாபிஷேகம் இந்த வருடம் நடந்துவிட்டது. இந்த வருடம் இந்த திதியிலே நடந்துவிட்டது. அதற்கு தொடர்ந்து வருஷாபிஷேகம் செய்ய வேண்டும் அதே நாளிலே. இந்த வருஷாபிஷேகம் என்பது கும்பாபிஷேகம் நடைபெற்ற தேதியிலே ஆண்டுதோறும் நடத்தப்படுகின்ற ஒரு வழிபாட்டு நிகழ்வு. இந்த வருஷாபிஷேகம் என்பது கடவுளினுடைய அந்த நிலையை மேம்படுத்துவதற்காக நடத்தப்படுகின்ற பூஜை. இறைவனுடைய அருளை பெற்ற மகான்களாக இருந்தாலும் ஆலய வழிபாடு என்பது அவசியம் செய்ய வேண்டும். நாயன்மார்களும் ஆழ்வார் பெருமக்களும் ஞானிகளும் இந்த உலகம் உய்வதற்காக வழிபாடு செய்தது ஆலயங்களிலே தான். அவர்களுக்கு ஆலயத்திலே சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவர்கள் நினைத்தால் இறைவன் வருவார். என்றாலும் மக்களுக்காக அவர்கள் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு நடத்தினார்கள். கோவில் கருவறைக்குள் இருக்கின்ற இறை சக்தியை பூமியிலே வாழ்கின்ற கிரகங்களின் கதிர்வீச்சுகளை உள்வாங்கும் வகையில்தான் அமைத்திருப்பார்கள். கர்ப்ப கிரகத்திலே இருக்கின்ற பொருட்களும் கூட இந்த இறை சக்தியை தூண்டும் வகையிலானது தான். கர்ப்ப கிரகத்தின் உள்ளே ஏற்றப்படுகின்ற தீபம் கூட இறை சக்திக்கு தேவைப்படும் அளவுக்கு வெப்பத்திற்கு ஏற்ப 1, 3, 5, 7, 9 என்கின்ற ரீதியிலே திரி தீபங்களாக அமைந்திருக்கும். கோவிலிலே இறைவனுக்கு படைக்கப்பட்டு வழங்கப்படுகின்ற பிரசாதங்களும் கூட அந்த சக்தியை நம் உடலுக்குள் கொண்டு செல்லும் ஒரு செயல்பாடு தான். ஆலயத்திலே நிலவுகின்ற அமைதியையும் இறை சக்தியையும் பெற 1 மணி நேரமாவது கோவிலிலே இருக்க வேண்டும். அதனால்தான் ஏதேனும் நல்ல விஷயங்கள் பேச வேண்டும் என்றால் கோவிலிலே சென்று பேசலாம் என்று சொல்வார்கள். ஒரு திருமணம் பேச வேண்டும், ஒரு நல்ல பிஸ்னஸ் செய்வதற்கான முயற்சிகளிலே இறங்க வேண்டும், அதற்கு பேச வேண்டும் என்றால் ஆலயத்திலே சென்று பேசினால் அங்கே ஆலயத்துக்குள்ளே வருகின்ற எதிர்மறை சக்திகள் எல்லாம் காணாமல் போய்விடும். எதிர்மறை சக்திகள் ஆலயத்துக்குள் வர முடியாது. எதிர்மறை சக்திகள் இல்லாமல் நல்ல ஒரு நேர்மறை சக்திகள் இருக்கின்ற இடத்திலே அமர்ந்து நாம் பேசும்போது அவை நாம் பேசுகின்ற விஷயத்துக்கு ஆசீர்வாதம் செய்கின்றது. எப்படியெல்லாம் அமைத்திருக்கின்றார்கள் பாருங்கள் நம்முடைய சனாதன தர்மத்திலே. அதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் விளக்கு பூஜை, அபிஷேகம், ஆராதனை, சங்கு பூஜை போன்ற நிகழ்வுகளை வைத்து பக்தர்களை கோவிலுக்குள் நெடுநேரம் இருக்கச் செய்கின்ற யுக்தியை கையாண்டார்கள். இந்த பூஜைகள் எல்லாம் பார்ப்பதற்காகவாது அமர்ந்திருப்போம் அல்லவா? அப்படி அமரும் போது இறைவனுடைய ஆற்றலானது நமக்கு கிடைக்கும் அல்லவா? இந்த எண்ணத்திற்காகத்தான் அதிக நேரம் கோவிலிலே செலவிடச் சொன்னார்கள். இப்படி ஆன்மீகம் என்பது இயந்திரத்தனமான வாழ்க்கை அல்ல.
இந்த இயந்திரத்தனமான இந்த வாழ்க்கையிலிருந்து நம்மை பிரித்து நம்மை ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு செல்வது தான் ஆன்மீகம். அவசர கதியிலே செல்லாமல் நின்று நிதானித்து இறைவனை வேண்டுவோம். அப்படி வேண்டினால் நம்முடைய உள்ளத்திலே இருக்கின்ற கல்மிஷங்கள் அகன்று, எல்லோருடைய உள்ளத்திலேயும் தெய்வ குணமும் இருக்கின்றது, அசுர குணமும் இருக்கின்றது. இதைத்தான் கண்ணதாசன் மிக அழகாக பாடினார். கண்ணதாசன் சொல்லாத விஷயங்களே இல்லை. இதைத்தான் கண்ணதாசன் மிக அழகாக பாடினார். பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா, மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா, ஆட்டி வைத்த மிருகம் என்று அடங்கி விட்டதடா. அடங்கும். எப்போது அடங்கும்? ஆலயத்துக்கு சென்று நாம் இறைவனிடத்திலே ஒடுங்கும் போது அடங்கும். ஆகவே இப்படி நம்முடைய மனமானது ஒரு பேய் குணங்களை கொண்ட ஒரு மனம். மனம் ஒரு குரங்கு என்று பாடினார். ஆகவே இந்த குரங்கை நல்லபடியாக ஆட்டி வைத்து அதற்கு நல்லது செய்வது இறைவன்தான். ஆகவே இப்படிப்பட்ட அற்புதமான ஆலயத்திலே நடக்கின்ற விசேஷங்களை பற்றியெல்லாம் இன்றைய நாளிலே பார்த்தோம். உங்களுடைய வீட்டுக்கு அருகிலே இருக்கின்ற ஆலயங்களிலே இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடக்கும்போது ஆலயத்துக்கு சென்று அங்கே நடக்கின்ற விஷயங்களிலே கலந்து கொள்வோம். கலந்து கொண்டு இறைவனுடைய அருள் ஆற்றலை பெறுவோம். எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.